நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூன் மாதம் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, சாதகங்களும் பாதகங்களும் கலந்தே இருக்கும். மாத பலன் பார்க்கறதுனால சாதகங்கள் எது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதும், பாதகங்களில் சிக்காமல் இருக்கிறதுக்கு எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 8 to 10 minutes உங்களுதுன்றதை நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பயனடைஞ்சிடுவீங்க. சரி, இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் கேதுன்ற ஒரு கிரகம் வந்து சேர்க்கை 6ஆம் தேதி மேலே நடக்குது. அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய 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 ப்ளஸஸ் இருக்கு. அண்ட் சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது எண்ட் ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. பட் நிறைய பிரச்சனைக்குள்ளே போய் எண்டு சூப்பராக இருக்குன்றது நம்ம என்றைக்குமே நமக்கு வேண்டாம் இல்லையா? ஸ்டார்டிங்கே சிக்காமல் இருக்கணும் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம், நிறைய மகர ராசி அன்பர்கள் கூப்பிட்டு கேட்குறதே வந்து பொருளாதாரம் முடங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல மேடம், இப்போயாவது ஜெயிப்போமா, மூடிட்டோம் பிஸ்னஸை, வேலை போயிடுச்சு, நிறைய இஎம்ஐ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, டிபெண்ட்டாக ஆகிட்டேன் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு விடிவு காலம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. பல ரூபத்தில் உங்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் குருனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பெருசான்னு சொல்லும்போது சிறுசாக இருக்குன்றதும் ஞாபகம் வச்சுட்டு அது என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஸோ நீங்கள் பாருங்கள். சரி, வராதுன்னு நினச்ச பணம் உங்கள் வீடு தேடி வரும். வரா கடன், இவனுக்கு கொடுத்தோம், உதவி பண்ணோண்டா, போச்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் 10 வருஷம் ஆயிருக்கலாம், 15 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க சொத்து இப்போ வித்திருக்கும், அதை கொண்டு வந்து வட்டியோடு கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுட்டு ஒரு 5-6 இயர்ஸாக கட்டாமலே விட்டுருப்பீங்க, மறந்தே போயிருப்பீங்க, ஏன்னா கட்ட முடியல. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகி உங்களுக்கு ஒரு கால் வரும், சார் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு சார். ஓ ஆமாம், இல்லை அது இவ்வளோ வந்துருச்சா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவில் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது வேற மாதிரியும் இருக்கலாம். அதாவது உங்களுடைய வம்சாவழி சொத்து அப்படின்றது ஒரு இடத்துல இருக்கும், அது உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஏன்னா உங்களுடைய அப்பாவே அது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருப்பாரு. பட் இப்போ வந்து அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்திருப்பார். அதுல ஒருத்தர் நீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு, சார் உங்களுடைய சொத்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அது நான் உங்களுக்கு வாங்குறேன், உங்க ஷேரை நான் கொடுத்துட்றேன், யார் பேர்ல சார் நான் செக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு அமைப்பு வந்து சந்தோஷமா நீங்க இருக்க போறீங்க. அது மட்டுமா, கண்டிப்பா வேலை கிடைக்கும். உங்களோட ஒர்க் பண்றவங்க உங்களை சூப்பரா புரிஞ்சுக்குவாங்க. நிறைய இண்டஸ்ட்ரி வச்சிருந்தவங்களாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய லேபரர்ஸ் உங்களுக்கு ஒத்துக்கு வரல அப்படின்றதெல்லாம் அங்கே நிறைய கருத்து போராட்டம் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய யூனிட்டா இருந்ததை ஒரு சின்னதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னாவது வந்து மறுபடியும் அதை ரீஒர்க் பண்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் இது பண்ணா சரியாயிடும், இது செஞ்சா சரியாயிடும் அப்படின்றத ஒரு மன தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல ஃபினான்ஸும் நல்லா இருக்கு, ஹெல்த்துக்கு உண்டான வழியும் கிடைச்சிடுச்சு. இது சாப்பிட்டா ஓகே, இதுதான் சாப்பிடக்கூடாதுன்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின் போது எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்தி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சரி, எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா திருமணம் அப்படின்றதே வந்து குடும்பம் 7, 8 அமைப்பு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் கேது சேர்றதுனால தேவையில்லாத பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் கிண்டி செஞ்சு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி அப்புறம் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஃபோர் யூ என்டர் இன் டு என்கேஜ்மெண்ட் நல்லா பேசி பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க.
இல்லாட்டி பழசெல்லாம் கிண்டி நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மனநிறைவோட இருக்காங்களா, உங்களை மனசார ஏத்துக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் ஜாதகம் கண்டிப்பா பாருங்க, ஒருத்தர்கிட்ட இல்ல 3 பேர்ட்டையாவது பாருங்க. அந்த 3 பேருமே பேசிக் பொருத்தம் பார்க்கறவங்க தேவையே கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, அதுலயே பார்த்துக்கலாம். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது திசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு 7.5 சனி இதெல்லாம் வரும்போது எப்படி இருக்கும், பாதசாரம் கட்ட பொருத்தம்னு நாங்க சொல்லுவோம். அந்த கட்ட பொருத்தத்தை பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய வருடாந்திர கிரகங்கள்னு பார்க்கும்போது ராகு 2ல் தான் இருக்க போறார், கேது 8ல் தான் இருக்க போறார். ஸோ அதுல சிக்கிராம மட்டும் உங்களை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா நீங்க நினைச்சது ஒன்று நடந்தது வேற அப்படின்றதும் ஆக்சிடென்ட் தான். அது நெகட்டிவா போகும்போது அந்த மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கு. வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லயும் பார்த்துக்கலாண்டா அப்படின்றது வேண்டவே வேண்டாம். பார்த்துக்கலான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்படணும். மெச்சூரிட்டி அப்படின்றது நிறைய வந்து மகர ராசி அன்பர்களுக்கு வந்துடுச்சு. பட் ஸ்டில் அது வந்து ஜெயிச்சிட்டோமே அப்படின்றதுக்காக இப்போ அவங்கள வச்சு யார் உங்களை ஜெயிக்க வச்சாங்களோ அந்த நபரை வச்சு திரும்பி இதையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தவறுதலான கணக்கு கூடவே கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்த சகோதரத்தோட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவுமே நீங்க வந்து கண்டிப்பா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுங்க. ஒரு விஷயத்த செலவுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸஸ் எழுதி அந்த மைனஸை பிளஸ் ஆக்க எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க செயல்படுங்க. உங்களுடைய மைண்டை ஸ்குவீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. சொன்னாங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற வார்த்தைக்குள்ள சிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அகல கால் வச்சு மாட்டிக்கவே வேண்டாம். இப்ப கடன் கேட்டா கடன் வந்து கிடைக்கும். ஆனா கிடைக்குதுன்றதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஓகேப்பா இந்த அளவுக்கு ஆர்டர் வருது அப்படியே முடங்கி இருந்தோம் இப்பதான் நம்ம தெளிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள மாட்டி சிக்கி தவிச்சிடாதீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு சம்பந்தமான ரிப்பேர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு கேதுவோட இருக்கார். ஸோ வீடு சம்பந்தமான வில்லங்கங்கள் வர்றதுக்கு உங்களுடைய பணம் இப்போ வருதுன்னு நான் சொல்லிட்டேன். உடனே ஓகே நம்ம சொந்தமா வீடு வாங்கிடலாம் நிலம் வாங்கிடலாம் அப்படின்னா அங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கிற நிலம் உங்க கண்ணுக்கு பட்டு ஆனா மறைஞ்சு நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அது பெரிய வில்லங்கமா மாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு 3 to 4 லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தா இப்ப ஃப்ரெஷ்ஷாவே நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வண்டி மட்டும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அல்லது ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணாது. ஸோ உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸோ இந்த மாசம் அதெல்லாம் தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னாலும் இப்போ இந்த வண்டி எடுத்திருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், இந்த காரில் ஏதாவது சரியில்லைன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஷூரிட்டி வாங்கிக்கோங்க. அது நடக்காது தான், பட் ஸ்டில் அது ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் அதை வந்து நீங்கள் கிளியராக செக் பண்ணி டபுள் ட்ரிபிள் டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா வீடு சம்மந்தமாக உங்களுடைய வாகனம் சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக வாங்கினாலும் விற்றாலும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதிக விலையை கேட்டு ஒருத்தர் வருவார், ஓகேன்னு சொல்லுவீங்க, நான் வந்து ஒரு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துட்றேன், மீதியை வந்து நான் 3 months கொடுக்குறேன், ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் போடலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகேன்றது மட்டும் கூடவே கூடாது. மகர ராசி மகர லக்ன அன்பர்களே, நீங்கள் என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் லைக் தட் 1001 rupees கொடுங்க சார் போதும், அன்னைக்கு வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுல தான் நீங்கள் நிற்கணுமே ஒழிய எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ஓகே நமக்கு தான் வருது இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த 5 லட்சத்தோடையே இருக்கும். அவனுக்கு அது கரெக்ட் பண்ணி கரையம் பண்ண முடியாத ஒரு நிலையில மாட்டிக்குவீங்க. இதனால உங்க குடும்பத்தார்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஃப்ரிக்ஷன் வரும். அண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல கூட என்ன சொல்லணும், இவ்வளோ பட்ட திரும்பி போய் என்னடா நீ மாட்டின அப்படின்றது வரும். நட்பு வட்டாரத்திலையும் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயத்திலையும் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க டிரைவ் பண்ணும்போது செய்யும் போது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லைக் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா நீங்க வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களை தான் நிக்க வச்சு
ஃபைன் கட்ட வைப்பாங்க. பட் ஸ்டில் எது எப்படி இருந்தாலும் எதிரிகள் ஓடி போயிடுவாங்க. அவங்க எல்லாமே ஃபைனலாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் என் ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ உங்களுக்கு நன்மை பண்ணுறது சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எள்ளு சம்பந்தமான உணவுகள் அதிகமாக லைக் கருப்பு எள்ளுருண்டை இதெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் கேதுவோட சேர்றதுனால தான் நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறோம். செவ்வாய்னா யாரு? முருகன், நம்மளுடைய தமிழ் கடவுள். ஸோ முருகனுடைய வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு வியூகத்தை காமிச்சு இதில் சிக்காம இருக்கிறதுக்கு எப்படி வழின்றது உங்களுக்கு காமிப்பார். ஸோ முருகனுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க மனநிறைவு எது கொடுக்குதோ, சத்ரு சம்ஹார திருச்சதி கூட நீங்க கேளுங்க. முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அரளிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களே, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த தடவை 2 தடவை வருது. ஏன்னா 2 தடவை சந்திராஷ்டமம் வருது. அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஜூன் 1 9:36 இரவுல இருந்து 4ஆம் தேதி 7:35 காலையில வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது மட்டும் இல்லாம மாச கடைசியில 29ஆம் தேதியும் ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாச தொடக்கமும் சந்திராஷ்டமம், மாச கடைசியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 29ஆம் தேதி 6:34 காலையிலிருந்து 1 ஜூலை 3:24 இரவு வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அன்னைக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். வெல்லம் ஒரு பீஸ் வாயில போட்டுட்டு போங்க. ரொம்ப நிதானத்தோடு செயல்படுங்க. தேவைன்னா மட்டும் முக்கியமான விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிருங்க. அப்படி இல்லாட்டி கோ ஆன் த ஃப்ளோன்னு விட்டுருங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.